பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். नमस्ते सुलंबोदराय गतंताय विनाशनाय शिवशिराय श्री नमोत्तये नमो नमः. விஷுக்கணி இன்றைய தினம் உத்தர வருட பிறப்பு நம்முடைய டிடிகே நகர் செல்வ விநாயகர் பெருமானுக்கு இங்கே பார்ப்பீர்களே ஆனால் அபிஷேகம் அலங்காரம் கஜமுக அலங்காரத்தோடு நெத்தியில மணி மகுட அலங்காரமும் அதே போல விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புல் மாலை சூடி இருக்கிறார். அருகம்புல் மாலையை சூடிண்டு மாலை அதோட கூட இடுப்புல பட்டு வஸ்திரம் கட்டிருக்கார். இடுப்புல பட்டு வஸ்திரம், பஞ்சகச்சம், அதோட கூட பட்டு அங்கி சாத்தி கொண்டிருக்கிறார். கிருஷ்ணரை போல பீத்தவர்ணம்னு பேரு இந்த வஸ்திரத்துக்கு, பீத்தவர்ணம்னு பேரு. பீத்தவர்ணம் சாரியாகவும் இங்கே உற்சவ பெருமான் அதே போல முழு அலங்காரத்தோடு இங்கே பஞ்சாங்க படலம், அதுக்காக இந்த வருஷத்துக்கான புது பஞ்சாங்கம், விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மாப்பழம், இது சண்டை போட்டாரோ அதுக்கான படங்கள் எல்லாம் வச்சு புத்தாண்டு பூஜை தரிசனம் பண்ணுங்க எல்லாரும். ஓம் நமோ பிராணபதயே நமோ கணபதயே நமோ பகவதயே நமஸ்தே அத்துலம்போதராய ஏகதண்டாய விக்னநாதனே ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः. भगवद्वानां पुराणक्षत्रे विनोदासुरा श्रीकृष्णगोत्राणाम् आरुद्रानक्षत्रे मृदुलरामदेस्याम् आवयोः शिवगोत्राणां स्वादेशतुलारापजातायाः संवर्तमानोदेस्याम् तदेव हालक्ष्मं सुदनं देवा नारायणं चन्द्रमलं देवा विद्या स्वाहा
ஒரு வாட்டி நம்ம ஜாதகம் பார்க்குறோமோ அது போல் இந்த வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த 365 நாள் இந்த உலகம் எப்படி இருக்கும், பிரபஞ்சம் எப்படி இருக்கும், பஞ்சபூதங்கள் நீர் எப்படி இருக்கும், மழை எப்படி இருக்கும், வெயில் எப்படி இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே மிக துல்லியமாக சொல்லக்கூடியது தான் இந்த பஞ்சாங்கம். இது வந்து ஒரு உலக அதிசயம். இன்னைக்கு நம்ம நினச்சி பார்க்கும்போது பிறக்கின்ற இந்த வருஷத்துக்கு பராபவ வருடம் அப்படின்னு பேரை கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு 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 தாமரை மலர்ந்ததை போல ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா மலரக்கூடிய புஷ்பங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ வாசனை புஷ்பங்கள் மட்டும்தான் மலரும், சாதாரண பூக்கள்லாம் மலராது. இப்போ சாமந்தி இருக்கு, வாசனை இல்லாததான் மலராது. இப்போ மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க, அது வந்து மலரும். ஜாதி மல்லி, நித்திய மல்லி, முல்லைப்பூ, தாமரை, இதெல்லாம் பூஜைக்கு உகந்ததோ இதெல்லாம் வாசனை உள்ளதோ அந்த பூக்கள் மட்டும்தான் மலரும். அதனால இந்த வருஷத்துடைய பெயர் அப்படின்னு நம்ம கேட்கும்போது பராபவ வருஷம், அந்த பராபவ வருஷம் அப்படிங்கிற அந்த நாமத்தை அந்த பேரை உச்சரிக்கும் போது மனசுல ஒரு தாமரை பூத்ததை போல தாமரை மலர். இந்த பராபவ வருடம் ஆங்கில புத்தாண்டுகளுக்கு அப்படின்னாக்கா அது வந்து ஒரு வரலாற்று பதிவு. 2005 நடந்தது, 2008 நடந்தது, 2003 நடந்தது. இது வந்து 1940 நடந்தது. இது வந்து ஒரு வரலாற்று. ஆங்கில ஆண்டுகளை இந்த மாதிரி பஞ்சாங்க குறிப்புகள் இருக்காது. இப்போ 2026 இத்தனாம் தேதி நாம வந்து ஆங்கில வருஷத்தாலும் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பஞ்சாங்கத்தால் மட்டுமே திதி, வார, கரண, யோக, நட்சத்திரம் இந்த 5 அடிப்படையாக போட்டுதான் வானியல் சாஸ்திரம். இந்த பஞ்சாங்கத்துக்கு வானியல் சாஸ்திரம் அப்படின்னு ஒரு பேர் வரும். அப்போ இந்த தமிழ் வருஷம் மொத்தம் 60 ஆண்டுகள், 60 வருஷம். 60 வருஷம் முடிஞ்சோடனே திரும்பவும் முதலிருந்து ஆரம்பிக்கும். அப்போ திரும்ப திரும்ப அதே பேர் தான் 60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ நான் இந்த பராபவ வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அடுத்த முறை அதே பராபவ வருஷம் வருதுன்னா அந்த குழந்தைக்கு 60 வயசு பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் ஆயுள் அபிவிருத்திக்காக 60ஆம் விழா பண்ணிக்கிறது, சத்தியத்தை பூர்த்தி பண்ணிக்கிறது அந்த வழக்கம். அதனாலதான் அவங்க ஆயுள் அபிவிருத்திக்காக. அப்ப இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அர்த்தம் உண்டு, மீனிங் உண்டு, காரணம் உண்டு. காரண காரியம் இல்லாம நம்ம ரிஷிகள், நம்ம முன்னோர்கள் இந்த பஞ்சாங்கத்தை வகுக்கிறார். இன்னும் நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இங்க இருக்கக்கூடிய நாசாவில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து எல்லாருமே நம்முடைய பஞ்சாங்கத்தை கணக்கீடு செய்து ஒரு சந்திரனுக்கோ வந்து செவ்வாய்க்கோ சேட்டலைட் அனுப்புறாங்கன்னா பூமிக்கும் சந்திரனுக்கும் எப்ப நெருங்கி வருதுன்னு பாக்குறாங்க. அதை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது நம்ம பஞ்சாங்கம். ஒரு நாளைக்கு ஒரு திதி, ஒரு நட்சத்திரம், ஒரு திதிக்கு 2 கரணம், ஒரு திதிக்கு 2 கரணம். அப்ப இந்த திதிக்கு கணக்கு பண்றாங்க. இது வளர்வரை சந்திரன், இது தேய்வரை சந்திரன், எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் ஆலய வழிபாடுகள் இருந்து நாம செய்யக்கூடிய நற்காரியங்கள்ல இருந்து இன்னைக்கு தவறாக போவானா, அஷ்டமி போவானா, மரண நாள் நல்லா கரிநாளா இருக்கு, இது எல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ப்ரொடிக்ஷன் எடுத்து சொல்லக்கூடிய பொக்கிஷம் இந்த பஞ்சாங்கம். அப்பேற்பட்ட பஞ்சாங்கம் இப்பொழுது ஆதிக்கிறது. பராபவ வருடத்தின் வெண்பா மிக்க பராபரத்தின் மேலியின் பின் மலையா தக்க பசுக்கள் கலைக்குமே யுக்து பலிக்காத 4 வகை பண் உயிர்க்கும் இன்பம் கழிக்காதவைகிறது. அப்ப இந்த பராபவ வருஷம் எப்படி இருக்கும்னா, நான் சொன்னதா இந்த பராபவ வருடம் இந்த வருஷத்துடைய பேரை சொல்லும் போதே ஒரு தாமரை மலர்ந்தது கூட இருக்கு. அப்ப இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய அடையாளம், மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு ராஜா குரு பகவான். இந்த வருஷத்துக்கு ராஜா குரு. ஒரு வருஷத்துக்கு அந்த ராஜா மாறிக்கிட்டே வருவார்.
ஆட்சி செய்வார். அப்ப நமக்கு இந்த வருஷத்துல புதிய குரு கிடைச்சிருக்காரு, புதிய அரசன் கிடைச்சிருக்கான். அப்ப இந்த வருடம் எல்லாமே அரசாட்சியிலிருந்து எல்லாமே நல்லபடியா இருக்கும். போன வருஷம் சபாயா இருந்ததால நிறைய போர் பதற்றங்கள், கழகங்கள் இதெல்லாம் நமக்கு காரணமா ஒரு உதிர தேவை பண்ணிட்டு ஆட்சியை கொண்டதுதான் காரணம். அப்ப இந்த முறை குரு அப்படிங்கிற சுபத்துவம் முழுமையான ஆதித்யனால முழுமையான சுபகரமாக இருக்கக்கூடிய குரு கையில ஆட்சி போகுது. அப்போ இந்த வருஷம் நிறைய இரக்க குணங்கள், பாசம், அந்த பாசங்கள் எதை செய்தாலும் மக்கள் மீது நன்மை அளிக்கக்கூடிய வகையில, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில அரசாங்கம் யோசிக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்கம் அமையும். ஏன்னா இந்த வருஷத்துக்கு குரு ராஜாவாக இருக்கிறார். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் பதற்றங்கள், நான் என்னுடைய பதிவுகளை யாரெல்லாம் பாக்குறீங்க, ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை சொன்னேன், ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த போர் பதற்றம் நடந்துடும், இந்த போர் ரொம்ப நாள் நடக்காது அப்படின்னு சொல்லி. இந்த ஈரான் அமெரிக்கா போர் எதனால நடந்ததுன்னா, மீனராசியில எப்போ ஜூன் மாசம்னா மார்ச் 6ஆம் தேதி எப்போ சனி பயிற்சி நடந்ததோ அன்னிலிருந்து பிரச்சனை ஆரம்பம். அதான் அவங்க சனியோட சூரியன் செவ்வாய் என்ற உத்தர கிரகங்கள் சேர்ந்ததுனால இந்த போர் நடந்தது. சூரியன் வெளியே வந்துட்டார், செவ்வாய் மட்டும்தான் இருக்கார். மே மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய பதற்றங்கள் எல்லாமே கழிந்து இப்ப இருக்கக்கூடிய உலக பொருளாதாரம் எல்லாமே மேன்மை அடையும். அதனாலதான் சமீபமா ஒரு பதிவு போட்டிருக்கேன். இந்த பராபவ வருடத்து பொருளாதாரம் எப்படி இருக்கும் தனியா அதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன். அப்போ இந்த பராபவ வருடம் எல்லாருக்குமே பொருளாதாரம் சீரடையும். யாருக்கெல்லாம் வறுமை இருக்கோ, அவன் எத்தனை சின்ன சின்னதா குறைக்கக்கூடிய ஒன்றாலே கைதுவா சொல்லணும். இப்ப இந்த போராக நிறைய நமக்கு ஏழைகளுக்கு இருக்குன்னா கோடி கோடியா முதலீடு போட்டு உட்காந்துருப்பாங்க. கோல்டுல, சில்வர்ல, ஷேர் மார்க்கெட்ல பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஆனா இந்த பராபவ வருடம் நம்ம எல்லாரையும் காப்பாற்ற போது, நம்ம எல்லாரையும் அந்த அடித்தளத்துல இருந்து லிப்ட் செஞ்சு கை கொடுத்து முன் தூக்கி கொண்டு வரப்போகுது, நிலைநிறுத்த போது, வாழ்க்கையில உயர்வான பாதைக்கு கொண்டு வரப்போகுது. அப்ப இந்த பராபவ வருடம் குரு பகவான் ராஜாவாக இருக்கின்ற காரணத்தினால் இதுக்கு இன்னும் கூட ஒரு காரணம் சொல்லலாம். எந்த வருஷமும் இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருஷம்தான் குரு பகவான் உச்சமடைகிறார். அடுத்த வருஷம் மகாமகம் நடக்க போகுது. அடுத்த வருஷம் கும்பகோணத்துல மகாமகம் நடக்க போகுது. அப்போ யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த பராபவ வருடத்துக்கு நடக்குது. என்னன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு வர வைகாசி 29ஆம் தேதி, வைகாசி 16ஆம் தேதி, மே மாசம் 29ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சி குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். அப்ப இந்த வருஷத்துக்கு யாரு ராஜாவோ அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவனை உயர்ந்த இடத்துல, புடிச்ச வீட்டுல, உச்சஸ்தானத்துல கால நேரம் அமைச்சிருக்கு. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ராஜாவாக போறாரு, நல்ல அதிகாரம் கிடைக்க போகுது, நல்ல வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு இதை நாம அடையாளம். அப்ப பணங்காசு கட்டுப்பாடு மெயினா குரு வந்தாருன்னா எதுக்கு எடுத்தாலும் குரு தான் கேட்பாங்க. ஒரு குழந்தை பிறகு 5ஆம் இடத்துல குரு எடுத்திருக்காரு, குரு பாடம் இருக்கா, குலதெய்வம் இல்லை, வீடு கஷ்டப்படுதா, குரு மறந்துருக்காரா, அவன் குலதெய்வ வழிபாடு இல்லை. அதே போல திருமணமா குரு பலன் வச்சா பாருங்க, வேலையா, வருமானம், எதுக்கு எடுத்தா அந்த குரு பார்த்தாரா, குரு பார்த்தாரா. அந்த குரு பார்த்துட்டாருன்னா நமக்கு எல்லா துன்பமும் விலகும். அப்ப அப்பேற்பட்ட குரு பகவான் இந்த பராபவ வருடத்திற்கு ராஜாவாக மாறி போதாத குறிக்கு அவர் கடகராசியிலே 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசியிலே உச்சம் பெற்று
இன்கம் சிறப்பானதா இருக்கும். ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க 1500 ரூபாயா வாங்குவாங்க. ஒரு 700 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஒரு 1000 ரூபாயா வாங்குவாங்க. எல்லாருக்கும் பண தட்டுப்பாடு இல்லை, ஃபண்டு டிமாண்ட் இருக்காது. அதே போல ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்லாம் சிறப்பானதாக இருக்கும். ஆனாலுமே கூட புரட்டாசி மாதம் வரையிலும் இந்த வருஷத்துல முதல் 6 மாதம் சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி 6 மாத காலம் வரையிலும் ரொம்ப முதலீடு செய்யறது, புதிய முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ராகு கேதுக்கள் குருக்கு 6 உட்கார்ந்துருக்காங்க. பிற்பகுதியில் வரக்கூடிய குரு கேது தொடர்பு ஏற்பட்டு அப்ப எல்லாருக்குமே கோடீஸ்வர யோகம் ஏற்படும். அப்போ இந்த நாடு, இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த வராகத்தில் சூப்பரா இருக்கிறது, நல்லா இருக்கிற போது அமைதி நிலவும். மெயினா அமைதி நிலவும். நமக்கு பிடிச்ச நாளோ பிடிக்காத நாளோ அவங்க நமக்கு எதிரியாக கூட இருக்கலாம். ஆனால் கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தாட்டு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம எல்லாரும் எங்க இருக்கோம்? நாம எல்லாரும் எங்க இருக்கோம்? பூமியில. அந்த பூமி எங்க இருக்கு? எங்க இருக்கு பூமி? நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு வீடு வாங்கிட்டு சொந்த வீட்டுல நமக்கிழமா உட்காந்துட்டு இருக்கோம். குழந்தை குப்பை பண்ணாம ஏன் குப்பை பண்ணாங்க இல்லையா? ஏன் குப்பை பண்றீங்க? யாரும் ஒரு பேப்பர் வந்து கொடுத்தாலும் சண்டைக்கு பேர் ஆகிட்டா. நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்ட்ராங்கா பூமியில உட்காந்துட்டு இருக்கோம். அதுதான் கிடையாது. நாம பூமிங்கிற கிரகத்துல அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கோம். மேலையும் கீழையும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அது வெறும் சூரிய சக்தியாக இயங்குது. அவ்வளவுதான். சூரியன்கிற தலைவனை கொண்டு அடையாளமாக கொண்டு எப்படி மற்ற கோள்கள் எல்லாம் செவ்வாய் கிரகம், சுக்கிர கிரகமா சுத்தி வருதோ அதை போல நாமும் பூமிங்கிற ஒரு பந்து நாம அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்குன்றதை யாருமே மறந்துவிடாது. அப்ப நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வீடு இந்த பூமி. நாமளே அந்த வீட்டை குண்ட போட்டு அந்த பக்கம் பட்டாங்க, இந்த பக்கம் செவ்வடி போடுறதுதான் அந்த பூமியை நம்ம பாதுகாக்கலாம். மரமாகிறது இதெல்லாம் நேசிக்க நேசிக்க இந்த ஜாதகத்தை புரிஞ்சுக்க, கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்க நமக்கு வந்து அந்த சமுதாய அறிவு இன்ட்ரெஸ்ட் வந்து தானாவே பொதுநலம் வந்து தானாவே உருவாயிடும். இந்த மாதிரி இருக்காங்க மாறானுங்க சின்ன சின்ன விஷயத்துல நம்ம சண்டைக்கு போவோம். ஏன்னா நமக்கு அந்த அனுபவங்கள் மனசா உருவாங்க நமக்கு பொறுப்பு அதிகமாகும். அப்ப நம்ம பூமிங்கிற வந்து நாமளும் எல்லாரும் அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கோம், நடுவுல தொங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டை நம்மளே குண்டு போட்டு அடிச்சுக்க கூடாது. அதனால போர் பதக்கம் எங்க நடந்தாலும் சரிதான். பூமி அமைதியா இருந்தாதான் நாளைக்கு இந்த வாழ்க்கைய சந்ததிகள் சிறப்பாக இருப்பாங்க. அந்த பராமரத்தில் முற்பகுதி வெயில் அதிகமா இருக்கணும். புரட்டாசி மாசம் வரையிலும் வெயில் அதிகமானதாக இருக்கும். அப்புறம் ராகு கேது பயிற்சி புரட்டாசி மாசம் நடக்குது. அது நடந்துச்சுன்னா அவன் வந்து சனி ராகு தொடர்பு ஏற்பட்டு அப்பையும் காரணம் ஏற்படும். மே மாசமே தங்கத்தினுடைய விலை ஏறும். வெள்ளி விலை, தங்கம் விலை எல்லாமே இப்போ இங்கிருந்து ஏற ஆரம்பிச்சோம். மே மாசம் 20ஆம் தேதி வரணும் லாப்ல இருக்கும். அவன் திரும்பவும் குறைஞ்சிடும். திரும்பவும் 5 கார்த்திகை தான் ஏறும். அதனால தங்கம் வாங்குவாங்க, பார்த்து கட்டி கட்டியா வாங்கிடுவோம். 30 கிலோ அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. முதல் 6 மாசம் வெயில் அதிகமா இருக்கும். பிற்பகுதி 6 மாசம் மழை செழிப்பான கிடையாது. இன்னைக்கு இந்த வருஷம் தண்ணி வருமா கேட்டா வரும்னு சொல்லலாம். மழை பெய்யணும், மழை விவசாயம் செய்யணும். கால வருஷத்தில் வருஷம் முன்பகுதியில் மழை குறைந்து பிற்பகுதியில் மிகுந்த மழை பெய்யும். அதான் பிற்கால பின்மழையாம், வேதினியில் பின்மழையாம். முதல்ல பெய்யக்கூடிய மழை காற்றுலையும் கடல்லையும் பெய்யணும். அங்க தண்ணி மழை பெஞ்ச ஒரு பிரயோஜனம் இல்லை. பூமியில பெஞ்சாதான் பூமியில 30% தான் பூமி. 30% தான் பூமி. 40% நீர் கடல். 40%.
30% கனிமம் மலைகள், 100%க்கு 30% தான் நிலப்பரப்பு. இதுல தான் இவ்வளோ நாடுகள் இருக்கு. மீதி 40% நீரால் கடலால் சூழப்பட்டது. மீதி 30% மலையால் சூழப்பட்டது. அப்போ மலையில பெஞ்சாப்பா நமக்கு ஏதோ 10% 5% நமக்கு நீர் ஆதாரம் கிடைக்கும். ஆனால் கடல்ல மழை பெஞ்சிருச்சுன்னா நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. அதனால முற்பகுதியில் பெய்யக்கூடிய மழை கடல்லையும் மலையிலையும் பெய்யும். பிற்பகுதியில் பெய்யக்கூடிய மழை தான் ஊருக்கு பெய்யும், பூமியில பெய்யும். அதனால அடுத்த விவசாயம் இருக்கும். அதே போல விவசாயம் சிறப்பாக இருக்கும். பசுக்கள் போட்டுருவாங்க. பசுக்கள்னா பசுமாடும் இருக்கும். விவசாயம், தானிய உற்பத்தி, கம்பெனிஸ், ஃபேக்டரி எல்லாமே அதில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ பொதுவாக பொருளாதாரம், தொழில் அமைப்பு எல்லாமே மெயினாக விவசாயம் பூமி சிறப்பானதாக இருக்கும். பால்வளம் அதிகமாகும். அனைத்து மக்களுக்கும் செழிப்புடன் வாழ்வார்கள். நாட்டு மக்கள் நோயின்றி, அதான் ரொம்ப முக்கியம். ஆயுள் ஆரோக்கியத்தோட இந்த வருஷத்துடைய சிறப்பாக சொன்னேன். பராமரம்னு சொல்லும்போது ஏன் தாமரம்னா நமக்குள்ள சரசாரங்கிறதுக்கு இங்க என்னமா இருக்கு? தாமரம் தான் இருக்கு. சரசாரம் தாமரை விருதுன்னா நமக்கு கேலக்சி தெரிஞ்சிடும். பரம்பொருளே தெரியல. நேரடியாக நம்ம சாமியை உட்காந்தே பார்க்கலாம். அவள் சரசாரம் ஓப்பன் பண்ணாக்கா நமக்கு கேலக்சி தெரிஞ்சிடும். அதே போல மக்கள் நோயின்றி வாழ்வார்கள். நான் சொல்லல, ஒரு நன்மைக்காக சொல்லல, பெருமைக்காக சொல்லல, அவங்களே பாட்டில் போட்டிருக்காங்க. நோயின்றி வாழ்வார்கள். இந்த வருஷத்துக்கு ராஜா குருவாக இருக்கிறார். அதனால ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். பேங்க் மற்றும் ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும். ராஜா மந்திரியாக இருந்தால் ராஜாவாக இருந்தாலும் சபாய் மந்திரியானதால் கூடவே ஒருத்தர் நடத்திக்கிட்டே இருப்போம், நடத்திக்கிட்டே இருப்போம், அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு பக்கம் அமைதியாக இருக்கும், இன்னொரு பக்கம் அதிகாரம் மேலும். சரியா? தீ விபத்துக்கள் ஏற்படும். சில இடங்கள்ல மழை குறைவாக இருக்கும். அர்காதிபதி சந்திரன் நல்ல மழை பொழுது விளைச்சல் அதிகரிக்கும், விலைவாசிகள் குறையும். சசியாதிபதி சுக்கிரன் புஷ்பங்கள் அதிகமாக நுழையும், வாசனை வஸ்துக்கள் அதிகரிக்கும். சேனாதிபதி சந்திரன் பெண்கள் பல துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துவார், மக்கள் சுகமாக வாழ்வார்கள். ரசாதிபதி சூரியன் மூலமான எண்ணெய் உற்பத்தி விலை குறையும். பெட்ரோல் டீசல் எல்லாம் குறையும். கொஞ்ச தானியாதிபதி முதல் மழை, புயல், சேதங்களால் தானிய உற்பத்தி குறையும். இந்த வருஷத்துக்கு 6 புயல் போட்டிருக்கிறார். 6 புயல் போட்டிருக்கிறார். 6 புயல்ல நமக்கு வங்காள விரிகுடாக்கள் 4 புயலும், அரபிக்கடலுக்கு 2 புயலும், சரியா? தென்காசி இந்த பக்கம் போனோம்னாக்க 2 புயல், அரபிக்கடல் இந்த பக்கம் ஒரு 4 புயல் அது போட்டிருக்கிறாங்க. மேகாதிபதி காலத்தில் மழை, நீர்நிலைகள் தினமும் விவசாயம் செழிக்கும். விவசாயிகள் திடப்பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். பட்டு, ஜவுளி உற்பத்தி சிறப்பானதாக இருக்கும். அதே போல வராபத்தில் மகர சங்கராந்தி பெருங்குளத்துல வர தை எல்லாம் பெயர் கொண்டு என்ற பெயர் ஸ்ரீ புருஷ ரூபமாய் மாநில 30ஆம் தேதி சங்கராந்தி தேவதை ஸ்ரீ புருஷ ரூபமா வராங்க. மந்தாகினி அப்படிங்கிற இடத்துல வராங்க.
குங்குமத்தில் அவனை கொடுக்க சொல்லணுமா? சாமி பார்த்துக்கோமா, சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க. வந்துடுங்க வந்துடுங்க. குங்குமம் கொடுக்கலாம். சைடில் திரும்பிக்கோ. வணக்கம். ஜெய் கணேஷ் பெற்றோரின் நேசி யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. வணக்கம்.